வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி பர்பிள் கேபேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டட் பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்புறம் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக நறுக்குனா பச்சை மிளகாய் ஒரு 4 நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீளமாக நறுக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் உங்களுக்கு காரம் அவ்வளோவா தெரியாதுங்க. நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணால் குழந்தைங்களுக்குலாம் தெரியும். அதனால் அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சைஸ்க்கு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெப் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு ஆட் பண்ணால் தான் கேபேஜில் ஒரே மாதிரி உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க கேபேஜை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க கேபேஜ் மீடியம் சைஸ் கேபேஜுங்க. ஒரு 600 கிராம் இருக்கும், அவ்வளோதான். கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணால் தான் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வரும். அதனால் நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் ஒரே மாதிரி ஈவனாக அது மிக்ஸ் ஆகும். குக்கிங்கும் அதுக்கப்புறம் ஒரே மாதிரி பரப்பி விடுங்க. அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகும். 1 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பரப்பி விடுங்க. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் கேபேஜ் குக் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வந்தால் கரெக்டான லெவலுக்கு குக் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் திருவண்ணா தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கோகனட் ஆட் பண்ணலாங்க. ஏன்னா கோகனட் குக் ஆக தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது ரசம், ரைஸ், புளிக்குழம்பு, அப்புறம் எந்த காரமான குழம்பு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.